முதல்ல நம்முடைய ஸ்கூலுக்கு யாராச்சும் வராங்க அப்படின்னா இவர் யாரு, இவர் என்ன செஞ்சிருக்காரு, இவர்கிட்ட இந்த கேள்வியை கேட்கணுமே தான் இருக்குமே தவிர எல்லாத்துக்குமே உணர்ச்சி பெருக்கோடு இருக்கக்கூடாது. நம்முடைய பிள்ளைங்கள் ஒவ்வொருத்தருமே, பொம்பளை பிள்ளைங்க நீங்க தான் ஸ்ட்ராங்கா இருக்கணும். நீங்க நம்ம வீடு என்று வரும்போது அந்த வீட்டுக்கான முதன்மையானவர் யாருன்னு பார்த்தா நீங்க தான். பெண்கள் மட்டும்தான் சேமிச்சு குடும்பம் நடத்துறது எப்படின்னு கற்றுக் கொடுத்தவங்க மற்ற உலகத்துக்கே நம்முடைய பெண்கள் மட்டும்தான். ஆக இங்கே வருகை தந்திருக்கின்ற நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்திற்கு செல்லும் பொழுது பகுத்தறிவோடு ஒவ்வொருத்தையும் நீங்கள் சிந்தித்து பார்த்து நீங்கள் உங்களுடைய முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆக அனைவரும் சமம். இதுல ஏற்றத்தாழ்வுனா எதுனா படிச்சுன்னா எல்லாருமே சமம் தான். யார் கல்வி மட்டும்தான் உங்ககிட்ட இருந்து யாராலும் திருட முடியாத சொத்து. ஏன் நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம். பல இலக்கணிய காவியங்களே இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்களே. ஒரு மிகப்பெரிய புயல் வருகின்றது, வெள்ளம் வருகின்றது, சர்டிபிகேட்லாம் அடிச்சுட்டு போயிடும். அதை மீட்டுறது கூட நம்ம நிர்வாக ரீதியாக மீட்டு எடுத்துட்டு போயிடலாம். ஆனால் நீ படிச்ச படிப்பு உன்னை விட்டு போகாது. உன் சர்டிபிகேட் தீயில எரிஞ்சு போவதா? சர்டிபிகேட் தீயில எரிஞ்சு போகலாம். ஆனா நீ கற்ற கல்வி, உன்னோட அறிவு உன்னை விட்டு அது விலகி போகாது. பெரிய ராஜாவாக இருக்கலாம். ஐயோ ராஜாக்கு முன்னாடி நான் இவ்வளவுதான்ப்பா பேசணும்லாம் கிடையாது. நீ அப்படி நினைச்சா கூட உன்னை அறியாமல் உன்னுடைய அறிவு உன்னை அடுத்தடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்று கொண்டே இருக்கும். இப்படி பல இலக்கணங்கள் இலக்கியங்கள் அறிவு சார்ந்து இன்னைக்கு நம்ம சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அதனால்தான் எல்லாம் நீங்க பெரிய ஒரு பழைய வசனம்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. காடு இருந்துச்சுன்னா நம்மகிட்ட இருந்து பறிச்சுட்டு போயிடுவான்ப்பா, காசு இருந்தா நம்மகிட்ட புடுங்கிட்டு போயிடுவான்ப்பா, கல்வி படிச்சுக்கப்பா, கல்வி தான்ப்பா நம்ம கிட்ட இருந்து எவனாலும் திருட முடியாதுப்பான்னு சொல்றான். பாத்தீங்களா? அந்த கல்வியை முழுமையாக பெறக்கூடியவர்களாக மாணவ செல்வம் நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். ஆசிரியர் பெருமக்களுக்கு நான் வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள், அது நீங்க வேண்டுகோளாக எடுத்தாலும் சரி அல்லது எச்சரிக்கையாக நீங்கள் எடுத்தாலும் சரி, நம்முடைய பிள்ளைகள் இந்த பிரமிசஸ் உள்ளுக்கு வந்துருச்சுன்னா இந்த பிள்ளைகள் என்னுடைய சொத்து. இந்த இடம், இந்த வளாகம் என்பது என்னுடைய சொத்து. இங்க யார் வரணும், யார் வரக்கூடாது, எப்படிப்பட்ட அறிவு சார்ந்தவர்களை அழைத்து வர வேண்டும் என்கின்ற அந்த அறிவை நாம் பயன்படுத்தி கொண்டு அவர்களை அழைக்க வேண்டும். வரவங்கெல்லாம் நம்ம கூப்பிட்டு வந்துட்டு பேசும்போது தான் நம்ம கை தட்டிட்டு பேசும்போது தான் நம்ம உணர்ச்சி பெருக்கப்படுறதுல அர்த்தமே கிடையாது. சொல்லவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் நாம் அனைவருமே. முதல்ல ஒரு நிர்வாகம் என்று வரும்போது நிர்வாக ரீதியாக நாம் எப்படி அனுமதி பெற வேண்டும், யார் யாரை அழைக்க வேண்டும் என்கின்ற அந்த குறைந்தபட்ச புரிதல் முதல்ல நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு உங்களுக்கு இருக்க வேண்டும். வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள், நீங்கள் சுயமாக சிந்தியுங்கள். நேற்று நம்முடைய மாண்புக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் நம்முடைய மாநில பாடத்திட்டத்தை பற்றி பேசும்பொழுது சொன்னார், நம்மை சுயமாக சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு பாடத்திட்டம் எதுவென்று சொன்னால் நமது கல்விதான், நம்முடைய மாநில கல்விதான் என்று அவர் பெருமையோடு இங்கே சொல்லுகிறார் என்று சொல்லும் பொழுது உள்ளபடி எனக்கு அது பெருமையாக இருக்கின்றது. இன்றைக்கு நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கூட அமெரிக்கா நாட்டில் இருந்தாலும் சரி, இன்றைக்கு நம்முடைய மாநில பாடத்திட்டமாக இருந்தாலும் சரி, பொதுவாக கல்வி என்று வரும்பொழுது எப்படிப்பட்ட சிந்தனையோடு அறிவாற்றலோடு அறிவியல் அறிவே சிறந்த அறிவு, முன்னேற்றத்திற்கான அறிவு என்று மிகப்பெரிய ஒரு பதிவு இன்னைக்கு போட்டிருக்காருன்னா அறிவியல் சார்ந்த சமுதாயத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் திராவிட மாடல் அரசாங்கத்துடைய மிகப்பெரிய ஒரு குறிக்கோளாக இருக்கின்றது. அந்த குறிக்கோளுக்கு வழிவகையாகத்தான் இன்றைக்கு நம்முடைய ஆசிரியர், அவரும் கிட்டத்தட்ட 30 வருஷம் தலைமை ஆசிரியராக இருந்தவர் தான் இங்கே நமக்காக இங்கே உரையாற்ற வருகை தந்திருக்கின்றவர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.